ஒன்றுமே தெரியாது, சினிமாவில் நடித்த பையன் வந்து அரசியல் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு என்னையே நான் கேட்கும்போது பேசுகிறாங்க. நீ வந்து அரசியலில் உட்காந்துருவேன், இதை பற்றி மனசை போட்டு குழப்படிப்பு நிற்காத, நல்ல தைரியமாக இறங்கு, உனக்கு எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனையும் வராது, உன்னை ஆண்டவன் கவர்ந்து பண்ணு, எந்த காரியம் எடுத்தாலும் உனக்கு வெற்றி ஆகும். அப்படியே மேல்மே வந்துட்ட, எத்தனை எதிரி இருந்தாலும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வந்துட்ட, இன்னமும் நீ நல்லபடியாக மேலே வருவ. எப்படின்னா அதே மாதிரி மக்களையும் நீ கொண்டாடிக்கிட்டு வர்ற, இதுக்கும் வேறுபட்டு இன்னமும் நீ நல்லபடியாக கொண்டாடணும். எந்த காரியம் எடுத்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உன்னோட இருக்க இருப்பார் உன் தோழர் ஒருத்தர், அவரை மட்டும் கடைசி வரைக்கும் கை விட்டுறாதப்பா. என்னமோ சொல்லுவாங்கதே, உனக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறவர் அவர் தான் இப்போ உன் கூடவே காத்துக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து நீ சொன்ன வார்த்தையே கவர்ந்து பண்ணிடு. இந்த வேறு எந்த இதுவும் யார் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களெல்லாம் கேட்காத, உன் பாட்டுக்கு உனக்கு என்ன அபிப்பிராயமோ அது மாதிரி. இப்போ நீ இறங்கின உடனே இந்த காரியமெல்லாம் செஞ்சது மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, அதில் எந்த குறவும் இல்லை. அதே மாதிரி மக்களும் உன்னை வந்து கவர்ந்து பண்ணுவாங்க, நீ அதை பற்றி பயப்படாத. சில பேர் வந்து சிலது பேசுகிறாங்க, அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. எந்த காரியம் எடுத்தாலும் உன்னையும் மேல்மே தான் வர வேண்டிய கட்டம் இருக்குது. சாதி சனம் மக்கள் மனுஷன் எல்லாருமே உன் பேரில் பிரியமாக இருக்காங்க. இன்னும் நான் உன் மூஞ்சியை பார்த்ததே இல்லைப்பா, உன் மூஞ்சியை நான் பார்க்கணும், அவ்வளோதான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பையன், கொழுந்தனா பையன் என்னை பார்த்துக்கிறான். இப்போ வந்து உன்னை வந்து நான் நேராக பார்க்கணுப்பா, எனக்கு அதுதான் ஒரு ஆசையை ஒழிஞ்சு வேறு எதுவும் எனக்கு கிடையாதுப்பா. நீ நல்லபடியாக வருவப்பா. தஞ்சாவூர் மக்களை விஜய் இருந்து தஞ்சாவூர் மக்களை நல்லா கவர்ந்து பண்ணிக்க, பார்த்துக்க, என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுக்க. என்ன புது எம்எல்ஏ தஞ்சாவூருக்கு நீ ஒரு புது எம்எல்ஏவாக வந்திருக்கிற, நீ வெற்றி ஆக்கி கொடுத்துரு.